வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து மதர்ஸ் டே. இன்னைக்கு சாயங்கால விளாக் தான் பார்க்க போகிறோம். எனக்கு மேலே பெரியவங்களா உள்ள எல்லா மதருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு கீழே உள்ளவங்க கண்டிப்பாக எனக்கு வாழ்த்து சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா சொல்லுவீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதர்ஸ் டேக்காக நமக்கு வந்து சன்லாண்ட்லேருந்து ஆயில் எல்லாமே அமைச்சிருக்காங்க. என்னென்ன ஆயில் அமைச்சிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அது இல்லாமல் நம்ம அதாவது என்னோட அம்மா பாட்டியெல்லாம் செஞ்ச மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். கடலெண்ணெய் தான் அந்த காலத்தில் நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சன்லாண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடலெண்ணெய் வருது, அதுக்கப்புறம் சூரியகாந்தி எண்ணெய் வருது, 1 லிட்டர் கேனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கெட்டு 5 லிட்டர் கேனு. இது தீப எண்ணெய் தான் பாருங்கள். அதுலேயே அதே பிராண்டில் நமக்கு தீப எண்ணெய் சின்னது பெருசு கடலெண்ணெய் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. பேக்கெட்டுமே நமக்கு வந்து தீப ஏற்றுற எண்ணெய் வருது, இங்கே தேங்காய் எண்ணெயுமே வருது. இதில் வந்து நம்ம இந்த எண்ணெயை வச்சு நான் ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். அது இல்லாமல் இந்த ஆயில் பார்த்திங்கன்னா நமக்கு எப்பவுமே நம்ம சன்லாண்ட் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபுட் சர்டிஃபிகேட்டு அதில் வந்து நம்பர் வரும். அது இருக்கான்னு கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் நல்ல ஒரு கடையில் நல்ல ஆயிலாக வாங்குறது தான் மெயின். சமைக்கிறதுக்கு அப்படின்னாலே ஆயில் தான் முக்கியம். சன்லாண்டில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ டி இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துமே இதில் வந்து இருக்குது, எதிர்ப்பு சக்தியுமே இருக்குது. மெயினாக வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ணும்போது சில பாத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிசுபிசு தன்மை வந்துடும். அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இந்த ஆயில் வந்து நமக்கு கிடைக்குது. கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி சன்லாண்ட் வச்சு தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். என்ன சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து விளக்கேற்றிடலாம். காலையில் எப்பவுமே எந்திரிச்சோடனே 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே விளக்கேற்றிட்டோம் அப்படின்னா நல்லது. அதே மாதிரி சாயங்காலம் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6க்குள்ளே நம்ம ஏற்றிடணும். எப்போ நம்ம நினச்ச நேரம் அப்படியெல்லாம் ஏற்றக்கூடாது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சன்லாண்டோட தீப ஜோதி இந்த எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து வழக்கமாக பார்த்தீங்கன்னா சன்லாண்டோட தீப ஜோதி தான் வாங்கி விளக்கேற்றிட்டு இருக்கிறேன். இது குலதெய்வ விளக்கு. டெய்லி வந்து அதையும் ஏற்றுவேன். பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். அவங்க வந்து இப்போ உள்ள மாடலில் நமக்கு வந்து எல்லாமே கேட்பாங்க. அதனால் சாண்ட்விச் செய்கிற ப்ரெட்டு வந்து வாங்கி வச்சுருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா இந்த மாதிரி திரட்டணும். 2 ப்ரெட்டாக வச்சு நல்லா வந்து இப்படி திரட்டிக்கங்க. இப்போ பக்கத்தில் நம்ம ஒரு கப்பில் வந்து தண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஷ் இருந்தால் ப்ரெஷ்ஷில் வச்சுக்கோங்க, இல்லைனா கையில் கூட இது பண்ணிக்கலாம். இந்த 2 ப்ரெட்டுக்கு நடுப்புற இந்த மாதிரி வந்து இது பண்ணிவிடுங்க. ஏன்னா லைட்டாக வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து தண்ணி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இப்படி தேய்க்கும் போது அழகாக ஒட்டிட்டு வரும், நல்லாவும் இருக்கும், பொரிக்கும் போது ஈஸியாக வரும். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அம்மா இன்னைக்கு மதர்ஸ் டேக்கு வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது புதிய ரெசிபி ஒன்று, பழைய ரெசிபி ஒன்று இல்லைங்கம்மா? ஆமாம், தான் வந்து நம்ம பாப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்கும். ஆமாம், எனக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி ஆமாம், உனக்கும் பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். ரவுண்டு மட்டும் இல்லை, நமக்கு என்ன மாடல் வேணுமோ அந்த மாடலில் நம்ம வந்து இந்த மாதிரி அச்சு இருந்தால் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்ககிட்ட அப்படின்னா நம்ம டிஃபன் பாக்ஸோட மூடியை வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். சன்லாண்ட் ஆயில் வந்து இதில் ஊற்றிக்கலாம் கடாயில். அது நல்லா வந்து காயட்டும். காஞ்சிட்டே இருந்தோடனே நம்ம வந்து ப்ரைஸியான பிரெட் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அது ஆமாம், அது காரமாக, உங்களுக்கு காரமாக தானே பிடிக்கும். அதனால் காரமாக ஒரு பிரெட் ஃப்ரை பண்ணி அதில் வந்து உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணணும். அதை எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ உங்களுக்கு பிடிக்கும். புதுசாக ரெசிபி சமட்டே. இது நான்வெஜ்ஜில் செய்வாங்க. நான் நான்வெஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரையா நீங்கள் சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு சின்னதாக கட் பண்ணி பொரிச்சு கூட போடலாம். இப்போ வந்து நான் சரி சாயங்காலம் உடனே கேட்பாங்களே அப்படின்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரையை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது பக்கத்தில் வாழைப்பழம் எதுக்கு?
இது அடுத்த ரெசிபிக்கு. பணியாரத்துக்கா? ஆமா. என்ன பணியாரம்? கோதுமை மாவு பணியாரம். ஆனா ஸ்பெஷலா நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா பிரெட்டோட தூள் இருக்கு இல்லையா, எங்க பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்க, கோதுமை மாவும் வாழைப்பழம் சர்க்கரை ஏலக்காய் போட்டு பணியாரம் பண்ணுவாங்க. நான் வந்து கோதுமை மாவு பிரெட்டோட தூள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாழைப்பழம் ஏலக்காய் கொஞ்சம் தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டு பணியாரம் பண்ண போறேன். இது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடலாமா? இந்த ரவுண்டா கட் பண்ணி வச்ச பிரெட்டை வந்து உள்ள போடுவோம். போட்டுட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க, அப்பதான் வந்து கரெக்டாக நல்லா பொரியும். அந்த 2 பிரெட்டாக வச்சு பண்ணோம் இல்லைங்களா, அதனால இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு எழும்பும். பொன் நிறம் வந்தவொடனே எடுத்துடணும். சன்ஃப்ளவர் ஆயிலில் நம்ம வந்து ஏதாவது பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து பொன் கலராக வர்றது வந்து சூப்பராக வரும். அது மட்டும் இல்லாமல் முதல்ல வந்து நம்மளுக்கு பிசுபிசுப்பு தன்மை வந்து அதில் கிடையாது. அதனால நான் ரொம்ப வருஷமாகவே இந்த ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா சன்லேண்ட் சன்ஃப்ளவர் ஆயிலில் இன்றைக்கி வந்து இந்த ரெசிபி பண்ணுறேன். நீங்கள் என்ன ரெசிபி பண்ண போகிறீங்கன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா ரெசிபியுமே இதில் வந்து பண்ணலாம். அதுவும் பொரிக்கிறது வறுக்கிறது எல்லாமே பண்ணலாம். நம்ம இப்போ மயோனஸ் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம பெரிய பெரிய மசாலா, ஏன்னா நம்ம பசங்களுக்கு பிடிக்கும்ன்றதுனால இதை போடுறேன். நீங்கள் வந்து நார்மல் வெறும் மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகா இல்லை மிளகாத்தூள் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி பாருங்கள், இந்த மாதிரி கவரில் போட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணது எல்லாத்தையும் மசாலாவை அப்புறம் இங்கே ஒரு சின்ன ஓட்டை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பொரிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரையே இது மேலே வச்சுக்கலாம். இது மேலே பார்த்தீங்கன்னா அது பாருங்க ஒட்டி இது இருந்தது இல்லையா, அதை எடுத்து பிச்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான். சூப்பரான ஸ்பைசியான பிரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான்வெஜ் பொரிச்சு வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் செம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அடுத்து நம்ம பணியாரம் செய்ய போயிடலாம். இப்போ நம்ம கோதுமை பணியாரம் பண்ணுறதுக்கு கோதுமை வந்து ஒரு 1.5 அழாக்கு போட்டிருக்கேன். இது 1.5 பங்கு அப்படின்னாக்கா நம்ம இது வந்து 3 பங்கு சேர்க்கணும். பிரெட்டு தூள் இது நீங்கள் 1 அழாக்கு கோதுமை மாவு சேர்க்குறீங்க அப்படின்னாக்கா 3 அழாக்கு வந்து பிரெட் தூள் சேர்க்கணும். இதை வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் வந்து ட்ரை தேங்காய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு வந்து தேங்காய், நல்லா பொடியாக இருக்கிற முந்திரி ஒரு 1/2 கப்பு, நம்ம வாழைப்பழம் வந்து ஒரு 4 வாழைப்பழம் அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். மதர்ஸ் டேக்கு ஸ்வீட்டடு கொண்டாடு அப்படின்ற மாதிரி ட்ரெடிஷ்னலாக வந்து பணியாரம் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ப்ளஸ் வந்து அந்த அம்மா ஆல்ரெடி பண்ண சன்லேண்டில் பண்ண என்னங்கம்மா அது ஸ்பைசி ஸ்டஃப்டு ப்ரெட்டு அது வந்து பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா 400 கிராம் வெல்லம் வந்து நான் நல்லா வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம இதில் ஊற்றிக்கலாம். சொல்லுங்கம்மா. இப்படி நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். சன்லேண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம் நம்ம பணியாரம் பண்ணுறதுக்கு. இப்போ கொஞ்சமாக இந்த கரண்டியில் எடுத்து இப்படி 3/4 இது ஊற்றுங்க, ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. ஒரு சைடு வெந்த உடனே நம்ம வந்து இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் அதாவது ஓரளவுக்கு வெந்த உடனே திருப்பி போட்டிங்கன்னா தான் நல்லா உள்ளெல்லாம் வந்து திருப்பி போடும்போது பின் சைடெலாம் நல்லா வேகும். பாருங்க பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா உள்ள சாஃப்டாக இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும். நம்ம சூப்பராக வந்து எல்லா ரெசிபியும் பண்ணிட்டோம். அதுவும் ஸ்நாக்ஸ் அப்படின்னாலே பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட் வந்து எனக்கு பிடிக்கும். இந்த ஐட்டம் வந்து இவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஆமாம். ஸோ வந்து இன்னைக்கு வந்து ஈவினிங் ஆயிடுச்சு டைமு.
எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக ஆமாம் சன்லேண்ட்ல செஞ்ச இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கீழே கொடுக்குற லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஆயில் வாங்கி என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மதர்ஸ் டே அன்னைக்கு அம்மா சமையலையும் அம்மாவையும் கண்டிப்பாக மறக்காதீங்க. கண்டிப்பாக மதர்ஸ் டே அன்னைக்கு அம்மாலாம் இருந்தால் ஏதாவது கிஃப்ட் கொடுங்க, இல்லைன்னா பாசமாக ஒரு முத்தம் கொடுங்க. கிஃப்ட் கொடுக்கணும்னு அவசியம், பாசமாக ஒரு முத்தம் கொடுங்க. ஆசையாக ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க. முக்கியமாக வந்து ஆசையாக ஒரு ஃபோன் பண்ணி பேசுறதும் ஒரு முத்தமும் அது பெரிய மிகப்பெரிய கிஃப்ட். யாரெல்லாம் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நாங்க இதை சாப்பிட்டு காமிக்க போறோம். ஆமா, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்க. அம்மாங்களுக்கு gift கொடுத்தாதான் அம்மாங்க ஸ்நாக்ஸ் செஞ்சு தருவாங்க. தர மாட்டாங்க. இல்ல இல்ல, இது போய் இன்னைக்கு டிஃப்ரெண்டா நம்ம வந்து கோதுமை மாவும் அது பேர் என்ன பிரெட்டும் வச்சு பண்ணியிருக்கோம். வேற லெவல்ல இருக்கு. ரமேஷுக்கு பொறுத்தா என்ன விட்டுட்டு சாப்பிடுவாங்க ரெண்டு பேரும் இவங்க. வாவ், உள்ள வந்து நல்லா சாஃப்டாவும் மேல வந்து நல்லா கிரன்ச்சியாவும் சூப்பரா இருக்கும். பணியாரம் வேற லெவல்ல இருக்கு. டிஃபரெண்டான பணியாரம். ஆமா, இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. தட்டுல கம்மியா இருக்கிறத பார்த்தா செய்யும் போதே நாலஞ்சு உள்ள போயிருக்கு போல. செய்யும் போது பார்த்து ஜாலியாக அங்கேயே இதே மாதிரி ஃபேமிலி கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு ஈவினிங்கை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்போ அம்மாக்களுக்கு வந்து நிறைய gift கொடுங்க. ஓகே, ஒய்ஃப்க்கும் நிறைய gift கொடுங்க. ஸோ அடுத்து சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச், பாய். நீங்கள் உங்கள் ஸ்டைல்லே சொல்லிவிடுங்க. நீங்கள் சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.